ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைல் தான் ரிப்பேர் பண்ண போகிறோம். இது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை சாயங்காலம், அதாவது லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆச்சு. இப்போ எடிட்டிங் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் தான் இப்போ கூட நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓப்போ F21s Pro. இதில் இப்போ என்ன ப்ராப்ளம்னா, டச்சு சுத்தமாக ஒர்க் ஆகலை. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் டச்சு சுத்தமாக ஒர்க் ஆகலை. தண்ணி ஏறிடுச்சான்னு தெரில. நானும் சரியாயிரும்னு பார்த்துட்டே இருந்தேன், சரியாகவே இல்லை. சரி, இது வரைக்கும் நம்ம யாருமே ட்ரை பண்ணாத ஒரு மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஏர் கன் வந்து இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட 3D பிரிண்டிங் மிஷினை பார்த்திங்கன்னா ஹாட் பெட்டாக யூஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேக்கில் இருக்க கிளாஸ் மட்டும் ஃப்ரண்ட்டில் இருக்க டிஸ்பிளே ரெண்டுமே காட்ட போகிறோம். இது வந்து இது வரைக்கும் யாருமே இந்த 3D பிரிண்டர் வச்சு யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லை. நம்ம தான் ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோ பண்ண போகிறோம். இதுக்காக பார்த்திங்கன்னா என்னோடய பேக் கேஸை வந்து கழட்டியிருந்தேன். பேக் கவரை கலட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் மிஷினில் டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் மிஷினில் வைக்கிறேன். வச்ச உடனே பார்த்திங்கன்னா வந்து அந்த பெட்டு வந்து ஹீட்டாக ஆரம்பிச்சிச்சு. ஹீட் ஆன உடனே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் சைடு இருக்கிற டோரை வந்து கலட்ட போகிறோம். ஆல்ரெடி அதை பார்த்திங்கன்னா நகத்தை வச்சு நான் ட்ரை பண்ணேன். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கீறல் விழுந்துருச்சு. சரி, நம்ம ப்ராப்பராக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹீட் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்பராக நமக்கு கழட்ட முடிஞ்சுது. இது என்னத்தை வச்சு நான் கழட்டினேன்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டை லேமினேஷன் பண்ண பேப்பர் வச்சு தான் கழட்டிகிட்ருக்கேன். அதை வச்சு கழட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளே இருக்கிற கேமரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், வைப்ரேட்டர் மோட்டர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகாமல் இருக்கணும், லூஸ் ஆகாமல் இருக்கணும், லூஸ் கனெக்ஷன் வரக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஓப்போவில் நிறைய ஸ்க்ரூஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. 3மே பார்த்தீங்கன்னா லைவாக தான் இருக்குது. சின்னதாக இருக்குது பார்த்திங்கன்னா டெப்த் கேமரா, அதுக்கப்புறம் மைக்ரோ கேமரா இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் கேமரா இருக்குது. இந்த 3மே பார்த்திங்கன்னா இதில் நல்ல ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு எல்லாமே ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஹீட் டெம்பரேச்சருக்கு வெளியே ஒரு பேட் மாதிரி கொடுத்துருந்தாங்க, கூலிங் பேடு. அதெல்லாம் வெளியே கழட்டிட்டு பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரு கேஸை வந்து நான் இப்போ வெளியே கழட்டிட்டேன். வெளியே கழட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம இப்போ டிஸ்பிளே தான் கழட்ட போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட 3D பிரிண்டிங் மிஷினை பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃப்ரண்ட்டு டிஸ்பிளே படுற மாதிரி அந்த இடத்துல வச்சுட்டோம். இப்போ நம்ம மெயினாக நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹாட் ஏர் கன் வந்து நம்ம வாங்குறதுக்கு இப்போ வந்து நம்மக்கிட்ட டைம் இல்லை. அது போக பார்த்திங்கன்னா மணி இப்போ அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா ஹாட் ஏர் கன் இப்போ வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிமமே 2500 ஆகிடுது. அது போக பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்பிளே வேறு வாங்க வேண்டியது இருக்குது. சரி, சிம்பிளாக எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஒரு சின்ன ஐடியா வந்துச்சு. இது வரைக்கும் சொல்லப்போனால் இந்தியா வேர்ல்டில் யாருமே இந்த ஐடியா ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம ஹீட் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கிற க்ளூ வந்து நம்மளுக்கு வந்து லூஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் உள்ளே ஏதாவது இந்த மாதிரி பேப்பர் கொடுத்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளே தனியாக வந்துடும். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வர்றது. இது ஃப்ரண்ட்டு கேமரா, அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சார்லாம் இருக்கிற இடம் இது. பேக்கில் பார்த்திங்கன்னா பேட்ரி, அதுக்கப்புறம் மெயின் கேமரா எல்லாமே பேக் சைடு வந்து அப்படியே இருக்குது. நம்ம எதுவுமே கலட்டலை. ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே மட்டும் தான் கழட்டியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் டிஸ்பிளே இருக்கிற கேமரா ஃபோன். அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஃபிங்கர் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வழியாக கேப்சர் ஆகி பின்னாடி இருக்கிற கேமரா மாதிரி இருக்கிற சின்ன சென்சார் மூலமாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிங்கர் வந்து கேப்சர் ஆகி நம்ம வந்து ஃபோன் அன்லாக் பண்ணிக்கலாம். இதை உங்களுக்கு வந்து நான் லைட்டு கிட்ட வச்சு காட்டுறேன். இது என்னோடய இன்னொரு மொபைல். அந்த மொபைல் லைட் ஆன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கமாக வச்சு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளே தான் இதோட இந்த பக்கம் வழியாக வந்து லைட் வந்து ஊடுருவி இந்த பக்கம் வருது. அதாவது நம்ம ஃபிங்கர் வைக்கும்போது இதே ப்ராசஸில் தான் நம்ம ஃபிங்கரை வந்து ஸ்கேன் பண்ணி ஒர்க் ஆகுது. டிஸ்பிளே வாங்கிட்டு வந்தாச்சு. நம்மளோட மொபைல் எக்ஸ்பர்ட் நம்மளோட மச்சான் ஒருத்தர் இருந்தாங்க. நான் மச்சான்ட்ட கொடுத்தா, மச்சான் அந்த டிஸ்பிளே மட்டும் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி தந்துருங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் டிஸ்பிளே ஓட்டினதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால அவர்கிட்ட கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே ரெடி பண்ணி தந்துட்டாங்க. எங்கள் மச்சான் தான் இது. க்ளூ எல்லாம் போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வச்சு செட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோனை ஆன் பண்ணிட்டாங்க. ஃபோன் ஆன் பண்ணோன்னா ஆன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ரப்பர் பேண்ட்ஸ் வந்து போட்டு தந்தாங்க. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வாங்கியிருக்க டிஸ்பிளே வந்து லோ குவாலிட்டி டிஸ்பிளே தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் இதுவே நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதில் என்னென்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வராது. ஏன்னா இந்த டிஸ்பிளேயோட ப்ரைஸ் வந்து கம்மி. OLED டிஸ்பிளே வாங்கியிருந்தா எனக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்திருக்கும். அது போக பார்த்திங்கன்னா
அது போக பார்த்திங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சார், அப்புறம் பார்த்திங்கன்னா அது காது பக்கத்தில் நம்ம மொபைல் கால் பேசும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் ஆஃப் ஆகுற மாதிரி இருக்குது. அந்த சென்சாரும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இல்லை, ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே வந்து ஃபுல்லாகவே அந்த ஏரியா ஃபுல்லாகவே கவர் பண்ணிடும். அதனால் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஒர்க் ஆகுது, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செட்டிங்ஸும் ஒர்க் ஆகாது. கடைசியில் மச்சான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி தந்துட்டாங்க. நான் வீட்டில் கொண்டு வந்துட்டேன். ஒரு அரை மணி நேரம் தாண்டிடுச்சு. க்ளூ வந்து நல்லா ஒட்டிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோனை வந்து டச் பண்ணி பார்த்தா நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இருக்க ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாமே கலட்டிட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சென்டர் கேஸை மாட்டிட்டு அதுக்கப்புறமா டாப் அண்ட் பாட்டமாக நிறைய ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க. எல்லா ஸ்க்ரூவுமே நான் ப்ராப்பராக எடுத்து வச்சுருந்தேன். அதாவது இந்த நம்ம ப்ளூ கலரில் பின்னாடி போர்டு தெரியுதா, இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கினது. இதோட லிங்க் வேணுன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு தரேன். எல்லா ஸ்க்ரூமே நம்ம ப்ராப்பராக மேலே டாப்பில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாட்டம் சைடு தான். பாட்டம் சைடு பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் சப் போர்டு, அதாவது துணை போர்டு. இந்த போர்டு வழியாக பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஏறுறதுக்கு எல்லாமே இந்த கேபிள் எல்லாமே கீழேருந்து மேலே அந்த பேட்டரிக்கு கீழோடி வந்து கேபிள் போகும். இது எல்லாமே இந்த பக்கம் ப்ராப்பராக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க ஓப்போ கம்பெனியில். திறந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நல்லா ப்ராப்பராக வந்து சீல் பண்ணியிருக்காங்க, வாட்ரு உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்காக பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே போட முடியாது. ஆனால் ஓரளவு ப்ராப்பரான சீலிங் எல்லா இடத்துலையுமே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து அதிகம், 24,000க்கு நான் வாங்கினேன். நம்ம ஸ்டூடியோவுக்கு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் தான். வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதும் சரி, வீடியோ ஷூட் பண்ணுறதும் சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடிட்டிங் பண்ணுறது, கைன் மாஸ்டர் எடிட்டிங் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ஓப்போ F21s Pro தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிக்காக நான் பேசுனேன்னு இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு தனிப்பட்ட முறையில் இந்த ஃபோனு. நான் வாங்கும்போது ஏன்டா வாங்குகிறோம் ஓப்போ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு ஓகே தான். சார்ஜ் நல்லா நிற்கிது. ஒன் டைம் ஃபோட்டோ அப்படின்னா ஒரு 2 நாள் நிற்கிது நல்லா. இப்போ இந்த பிளாக் கலரில் ஒட்டியிருக்க பார்த்திங்கன்னா ஹீட்டு வந்து டெஸ்பிரேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்க ஸ்டிக்கரு. இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு, பேக் பேனலும் போட்டாச்சு. இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களையும் சர்வீஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃபோனை கலட்டி சர்வீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா கம்பெனியில் கொடுங்க, அவங்க நல்லா பார்த்து தருவாங்க. நான் ஏன் இப்போ நானே பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பட்ஜெட் வந்து மந்த் எண்ட் ஆயிடுச்சு, ஓவர் பட்ஜெட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளே பண்ணிடலாம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஃபோனே போச்சுனாலும் பரவாயில்ல, இமெயில் அடுத்த ஃபோன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற இதில் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோனை பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே முடிஞ்சிருச்சு, டிஸ்பிளே எல்லாமே செட் பண்ணி பார்த்தாச்சு, நல்லாவே ஒர்க் ஆகுது. இதான் நம்மளோட பழைய கவர், ஃபோனோட கொடுத்த கவர், அதை கூட மாற்றலை, 1 இயர் ஆகுது. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.